வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நீட் ஃபிசிக்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நீட்டோடைய அந்த ஓவர் வியூ பார்த்தோம். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஃபிசிக்ஸில் வெயிட்டேஜ் யூனிட் சாப்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டே 1 டாபிக் 1. ஸோ யூனிட் 1 தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வேல்யூ அண்ட் மெஷர்மெண்ட். அதான் யூனிட் 1 11th ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட். அதுலேயே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா பிசிக்கல் வேர்ல்டு அண்ட் ஸ்கோப் ஆஃப் பிசிக்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து டே 1 டாபிக் 1 எடுக்கிறோம். ஏன் சார் டைரக்டா வந்து சம்முக்கு போகாம இதை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் ஃபண்டமெண்டல் இதுல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்படிதானே? ஸோ டைரக்டா நம்ம ஃபார்மா போயிடக்கூடாது. பிசிக்ஸ் என்ன, அதுல என்ன பிரான்ச் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறதுதான் பெஸ்ட். ஸோ பிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட் அண்ட் இதுல பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பிசிக்ஸ்? இயற்பியல் என்றால் என்ன? ஸோ பிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினா. அதாவது இயற்கையை பற்றியும் இயற்கையோடைய விதிகளை பற்றியும் இயற்கையோட நிகழ்வுகளை பற்றியும் படிக்கக்கூடிய ஸ்டடி, அதுதான் பிசிக்ஸ். ஸோ இட் டீல்ஸ் வித் எப்படின்னா மேட்டர். மேட்டர்னா பொருள். எனிதிங். மேட்டர்னா என்ன, பொருள் என்ன? எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். ஸோ அதை டீல் பண்ணக்கூடியது. எனர்ஜி, ஆற்றல். ஆற்றல் என்ன? சிம்பிளா இன்டர்வியூல கேட்கும் போது சிம்பிளா சொல்றது கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஒர்க்கை பண்றதுக்கு தேவையான அந்த கெப்பாசிட்டி. மோஷன், இயக்கம். இயக்கம்னா கண்டிப்பா டைம் பொறுத்து ஒரு பொசிஷன் மாறி இருக்கணும். ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் வித் டைம். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ், விசை. ஸோ நத்திங் புஷ் ஆர் புல் தட் கேன் சேஞ்ச் மோஷன். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம டீல் பண்ணக்கூடியது பிசிக்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் பிசிக்ஸ், இயற்பியலின் எல்லை. பிசிக்ஸை நம்ம ரெண்டு மெயின் பிரான்ச்சஸா டிவைடட் பண்ணுவோம். ஒன்று வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ். ஸோ அது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு இயற்பியல் அப்படின்னு சொல்லலாம், அப்படிதானே? ஸோ இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்னா இயக்கவியல். தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியல். ஆப்டிக்ஸ், ஒளியியல். எலக்ட்ரோ மேக்னட்டிசம், மின்காந்தவியல் அப்படிங்கிறது கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல இருக்கு. ஓகே. அப்ப இன்னொரு பிரான்ச் என்ன சார் அப்படின்னா தட் இஸ் மாடர்ன் பிசிக்ஸ், தட் இஸ் நவீன இயற்பியல். ஸோ நவீன இயற்பியல் நீங்க பார்க்கலாம். குவாண்டம் மெக்கானிக்ஸ், தட் இஸ் குவாண்டம் இயக்கவியல். ரிலேட்டிவிட்டி, சார்பியல். நியூக்ளியர் பிசிக்ஸ், அணு இயற்பியல். அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ், துகள் இயற்பியல். இந்த மாதிரி மாடர்ன் பிசிக்ஸ். இதுல இன்னும் இன்டெப்தா இன்னும் இதா பிரிக்கலாம், பிரான்ச்சா பிரிக்கலாம். பட் மெயின் பிரான்ச்சா நம்ம கிளாசிக்கல் மாடர்ன் பிரிச்சுட்டு ஸோ மாடர்ன்ல எதெல்லாம் வரும், கிளாசிக்கல் எதெல்லாம் வரும் அப்படிங்கிற பார்த்துருக்கோம். சரியா? துகள் இயற்பியல் வரைக்கும் நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ சம் கீ பாயிண்ட்ஸ் அண்ட் ஹிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஃபார் நீட். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர். இயற்கையில் அடிப்படை விசைகள். ஏன்னா பொதுவாக விசை அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். பட் அடிப்படையான விஷயங்கள், ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் நம்ம பார்க்க போறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், தட் இஸ் ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர்ல தேர் ஆர் 4 ஃபோர்ஸஸ், 4 விசைகள் இருக்கு. அதுல இருக்கையில ரொம்ப வீக்கஸ்டான ஒரு ஃபோர்ஸ்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். செகண்ட் ஒன், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ், மின்காந்த விசை. சரிங்களா? மூணாவது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வலுவான அணுக்கரு விசை. இருக்குலே அந்த 4 ஃபோர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட், வலிமையானது பார்த்தீங்கன்னா இந்த விசை தான். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வலுவான அணுக்கரு விசை. அடுத்து 4வது ஃபோர்ஸ் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், பலவீனமான அணுக்கரு விசை. இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக்கஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? இதோடைய ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த வேல்யூஸ்லாம் எப்படி நம்ம ஒரு கம்பேர் பண்றோம் அது பின்னாடி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ எஸ்ஐ யூனிட்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற வரும். ஸோ நமக்கு வந்து சர்வதேச அளவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அலகுகள் தான் எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ இதுல அடிக்கடி நம்ம இன்டர்வியூல கூட கேட்கக்கூடியது 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எக்ஸிஸ்ட். சரிங்களா? நமக்கு அடிப்படையான அளவுகள்ல 7 இருக்கு. சரிங்களா? அதுல இருந்து தான் வழி அளவுகள் அப்படின்னு வரும், டெரைவேட்டிவ் யூனிட்ஸ் எல்லாம் வரும். ஸோ மற்ற இதெல்லாம் ஆல் அதர் யூனிட்ஸ் ஆர் டெரைவ்ட் ஃப்ரம் தீஸ்.
அந்த 7ல இருந்து டெரைவ் பண்ணது தான் அந்த டெரைவ்டு யூனிட்ஸ் வழி அளவுகள். அடிப்படை அளவுகள் பார்த்தீங்கன்னா 7 தான். இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ டைமென்ஷன்ஸ். ஏன்னா அந்த யூனிட்ஸ் பத்தி படிக்கும்போது நம்ம டைமென்ஷன்ஸ் பக்கத்துல வரும். அதாவது கேபிட்டல் எம், கேபிட்டல் எல், கேபிட்டல் டி அப்படின்னு போட்டு பண்ணும். அந்த டைமென்ஷன்ஸ் பரிமாணங்கள் என்னன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ அதுல நம்ம எஸ்ஐ யூனிட் மாதிரி கேஜி மீட்டர் போட்டாலும் அந்த பரிமாணங்கள் நம்ம போட்டு பண்ணணும். ஏன் இந்த பரிமாணங்களை யூஸ் பண்ணணும்னா யூஸ் டு செக் கரெக்ட்னஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து அதோட கரெக்ட்னஸை செக் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு எஸ் சிக்கட் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டு நீங்க டைமென்ஷன்ஸ் எம்எல் டில அது வர மாதிரி பண்ணீங்கன்னா போர்ட் சைடும் உங்களுக்கு சேம் குவான்டிட்டி வரும். அந்த எல் 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 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டான ஈக்குவேஷன் தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்த டைமென்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. அடுத்ததான் ஒரு படித்தான தன்மை அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? ரைட். இப்போ இப்போ ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் இது வந்து நம்ம ஏன்னா இது வந்து டாபிக் ஒன்ல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு பெருசா ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் இருக்காது. பட் போக போக உங்களுக்கு நல்ல கொஞ்சம் சிவியரான ப்ராக்டிஸ் ப்ராப்ளமே வருது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம கேட்டத ப்ராப்ளம் நம்பர் 1ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர்? பின்வருவனவற்றில் இயற்கையில் மிகவும் வலிமையான விசை எது? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஈர்ப்பு விசையா, எலக்ட்ரோமேக்னடிக் ஃபோர்ஸ் மின்காந்த விசையா, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வலுவான அணுக்கரு விசையா, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பலவீனமான அணுக்கரு விசையா? இப்படி கேட்கணும். அப்படிதானே? ஸோ நம்மளுக்கே தெரியும் ஸ்ட்ராங்கஸ்ட்ங்கிறதுனாலே ஆப்ஷன் சி அப்படிங்கிற அந்த வலுவான அணுக்கரு விசை தட் இஸ் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் மட்டும் டைரக்டா ஆன்சர் சொல்லாம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல ஹிண்ட்ஸும் நம்ம கொடுக்குறோம். The strong nuclear force is the strongest of all four fundamental forces. கிளியரா? அடுத்தன இருக்குல்ல, அதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்க போகுது. இது என்ன பண்ணுதுன்னா இட் ஹோல்ட்ஸ் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான் டுகெதர் இன் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்குன்னு தெரியும். புரோட்டான்கள் நியூட்ரான்கள் இந்த ரெண்டுமே பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு வலிமையான ஃபோர்ஸ் தேவைப்படும். ஏன்னா புரோட்டான் புரோட்டான் ஆப்போஸ் பண்ணும் அப்படிதான். ஆனா அதையும் சேர்த்து பிடிச்சி வைக்கல. யோசிச்சு பாருங்க, நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை அப்படிதானே, பட் அதையும் சேர்த்து நம்ம பிடிச்சி வைக்கணும். ஸோ அது அந்த உண்டான ஃபோர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் கம்பேரிசன் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். அதாவது நம்ம ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் கம்பேரிசனா நம்ம வந்து அசைன் பண்றோம். ஒன் வேல்யூ அப்படின்னு அசைன் பண்றோம். ஸ்ட்ராங், ஏன்னா அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு ஒன்னுன்னு அசைன் பண்றோம். அவரை வச்சு மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற பார்க்க போறோம். இப்போ எலக்ட்ரோமேக்னடிக் ஃபோர்ஸ் வந்து 10⁻². அது என்ன சார் மீனிங் அப்படின்னா நான் பின்னாடி சொல்றேன். திருப்பி அதுக்கு நோட்ஸ் இருக்கு. வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா 10⁻13. கிராவிடல் ஃபோர்ஸ் 10⁻39. கரெக்டா? ஓகே. இப்போ பாருங்க, the relative strength of the four fundamental forces of nature when compared to the strong nuclear force. நம்ம வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸோட வேல்யூ ஒன்னுன்னு அசைன் பண்றோம். அதை வச்சு மற்றதோடைய ஸ்ட்ரென்த்தை ரிலேட் பண்றதுதான் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். அப்போ ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஒன்னுன்னு வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஃபோர். இட் பைண்ட்ஸ் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வித் இன் த அட்டாமிக் நியூக்ளியஸ். இப்போ எலக்ட்ரோமேக்னடிக் ஃபோர்ஸ் வரும், அங்கே அவர் வந்து 10⁻². அவரோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்போனா என்னன்னா 10⁻²னா 10⁻2னா 100 தெரியும். ஸோ அப்ராக்சிமேட்லி 100 டைம்ஸ் வீக்கர். ஏன்னா இங்கே 10⁻²ன்னு வந்து 100 டைம்ஸ் வீக்கர் தான் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஏன்னா அவர் கூட கம்பேர் பண்றோம். அப்படிதானே, வலிமையான விசை கூட. இது எங்க சார் இருக்கு எலக்ட்ரோமேக்னடிக் ஃபோர்ஸ்? இட் ஆக்ட்ஸ் பிட்வீன் சார்ஜ் பார்ட்டிகல் அண்ட் ஹேஸ் அன் இன்ஃபினிட் ரேஞ்ச். இவங்களுக்கு வந்து ரொம்ப ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் ரேஞ்ச். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான், ஆனால் இவர் வந்து இன்ஃபினிட் ரேஞ்சு. ஆனால் இவர் வந்து யாருக்கு நடுவில் ஆக்ட் ஆகிறான்னா சார்ஜ் பார்ட்டிகல் நடுவில். அடுத்து வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10⁻13. ரஃப்லி 10 trillion டைம்ஸ் வீக்கர் தேன் த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் ஃபோர்ஸை விட எவ்வளோ மடங்கு கம்மி பாருங்க, 10 trillion டைம்ஸ். அப்போ இது எங்க யூஸ் ஆகுது? இட் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் சர்டைன் டைப்ஸ் ஆஃப் ரேடியேட்டிவ் டிகே சச் இன் பீட்டா டிகே. அந்த இடத்துலலாம் இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். சரிங்களா? சர்டைன் டைப் ஆஃப் ரேடியேட்டிவ் டிகே அண்ட் சச் எஸ் பீட்டா டிகே. ஃபைனலா ஃபோர்த்துல நம்ம வந்து என்ன பார்க்குறோம்? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தட் இஸ் 10⁻39. அடுத்த த வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் பை எ மாசிவ் மார்ஜின்.
approximately 10 power 39 times weaker than the strong force. ஸ்ட்ராங் ஃபோர்ஸை விட எவ்வளோ டைம்ஸ் வீக்கர்னா 10 பவர் 39 டைம் வீக்கரா இருக்காரு. Despite its weakness at a subatomic level, its infinite range makes it dominant on a cosmic scale. அப்படின்னா என்னன்னா, ஒரு சப்அட்டாமிக் லெவல்ல இது வந்து வீக்னஸா இருந்தாலும் இது வந்து ஒரு இன்ஃபைனைட் ரேஞ்ச் அடுத்தானே. ஸோ அது வந்து ஒரு காஸ்மிக் ஸ்கேல்ல இது வந்து டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் புரிஞ்சிருக்கும். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 2க்கு வரும். த ஸ்டடி ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் லைக் குவார்க்ஸ். ஏன்னா எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து குவார்க்ஸ், லெப்டான் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அதை பற்றி படிக்கக்கூடியது கம்ஸ் அண்டர் இதில் வரும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ரிலேட்டிவிட்டி. குவார்க்குகள், லெப்டான்கள் போன்ற அடிப்படை துகள்களின் ஆய்வு எந்த பிரிவின் கீழ் வருதுன்னா பாரம்பரிய இயக்கவியலா, குவாண்டம் இயக்கவியலா, வெப்ப இயக்கவியலா, சார்பியலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், குவார்க்ஸ், லெப்டான் நம்ம பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், கண்டிப்பாக ஒன்று கிளாசிக் மெக்கானிக்ஸ் இருக்கும், இல்லை குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஏன்னா மற்ற இதில் வராது அப்படின்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவோம் அப்படிதானே. ஓகே, ஆன்சர் பார்க்குமா? எஸ், ஆன்சர் வந்து என்னது? பி தான், குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஏன்னா நவீன இயற்பியல். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் டீல்ஸ் வித் ஃபினாமினா அட் அட்டாமிக் அண்ட் சப் அட்டாமிக் லெவல். குவாண்டம் மெக்கானிக்ஸ் எதை பற்றி இது பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் லெவல்லையும் சப் அட்டாமிக் லெவல்லையும் டீல் பண்ணக்கூடியதான். ஸோ எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இதில் வருது, இந்த மாதிரி சப் அட்டாமிக் லெவலாக வருது, லைக் குவார்க்ஸ். So quarks are which make up of protons and neutrons and electrons like electrons are studied and quantum mechanics under quantum mechanics and particle physics. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் உண்மையோட உங்களுக்கு தெரியுதா? ஒரு பிரான்ச் எது இங்கே யூஸ் ஆகுது, எதை பற்றி படிக்குது அப்படிங்கிறது தெரியுதா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து ப்ராப்ளம் நம்பர் வரோம். ஸோ இதுவும் ஒரு கொஞ்சம் ஈஸி தான். ஃபிசிக்ஸ் த ஸ்டடி ஆஃப் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஒன்லி லிவிங் திங்ஸ், மேட்டர், எனர்ஜி அண்ட் தேர் இன்ட்ராக்ஷன், ஒன்லி கெமிக்கல் ரியாக்ஷன், ஒன்லி பயாலஜிக்கல் ப்ராசஸ். இயற்பியல் என்பது எதை பற்றிய ஆய்வு? உயிரினங்கள் மட்டும் படிக்கிறதா, பொருள், ஆற்றல் மற்றும் அவற்றின் தொடர்புகளை படிக்கிறதா, வேதியியல் வினைகளை படிக்கிறதா, உயிரியல் செயல்முறைகள் மட்டும் படிக்கிறதா? அப்படின்னா நமக்கே தெரியும் மேட்டர், எனர்ஜி அண்ட் அதோடைய ரியாக்ஷன்ஸ், இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படிதானே. ஸோ ஆப்ஷன் பி நம்ம எழுதலாம், பொருள், ஆற்றல் மற்றும் அவற்றின் தொடர்புகள். ஸோ பிசிக்ஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் சயின்ஸ் தட் ஸ்டடீஸ் மேட்டர், எனர்ஜி, பொருள், ஆற்றல், அப்புறம் அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன். இட் ஃபார்ம்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சுரல் ஃபினாமினா ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் டு த என்டையர் யூனிவர்ஸ். சரியா? ஸோ இது வந்து நீங்கள் இதை ஃபிசிக்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அண்ட் அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நேச்சுரல் ஃபினாமினாம நம்ம வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் வந்து என்டையர் யூனிவர்ஸ் வரைக்கும் படிக்கிறோம்னா அதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் ஃபிசிக்ஸ் தான். ஓகே, ரைட். இப்போ நம்ம குயிக் ரிவிஷன் பாயிண்ட்ஸ்ல என்னெல்லாம் பார்க்கலாம். பிசிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் மேட்டர், எனர்ஜி அண்ட் தேர் இன்ட்ராக்ஷன்ஸ். இயற்பியல் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்ல எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட், வீக்கஸ்ட் அப்படிங்கிறது அந்த கிரேட்டர் தான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக், எலக்ட்ரோமேக்னெட்டிக் விட வீக் நியூக்ளியர் கம்மி, வீக் நியூக்ளியரோட கிராவிட்டி கம்மி. ஸோ இதுதான் கரெக்ட் ஆர்டர். சரிங்களா? ஸ்ட்ராங்குக்கு அப்புறம் வீக்கு நம்ம போடக்கூடாது, அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக், ஃபைனலாக கிராவிட்டி அப்படி போடக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ராங்கை விட அடுத்து கொஞ்சம் வலிமையானது எலக்ட்ரோமேக்னெட்டிக், அதை விட கம்மியானது தான் வீக்கு, அதை விட கம்மியானதான் கிராவிடேஷன். ஸோ தமிழில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் அதை நம்ம ஆல்ரெடி நான் அந்த டேர்ம்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், யோசிச்சு பார்த்துக்கோங்க. 2 மெயின் பிரான்ச்சஸ், ஒன்று வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ் அண்ட் மாடர்ன் பிசிக்ஸ். ஒவ்வொன்றும் என்னென்ன டாபிக் வரும், ஆப்டிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் எங்கெல்லாம் வருது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அண்ட் ஃபைனலாக ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம், தட் இஸ் நீட் ஃபோக்கஸ் மெயின்லி ஆன். எல்லா சாப்டரையும் படிக்க முடியுமா, எல்லா சாப்டரையும் நான் கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னா ஆக்சுவலி எல்லா சாப்டரும் நீங்கள் படிக்கணும். ஏன்னா எல்லா சாப்டரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம படிக்கணும். பட் நம்ம நீட்டுங்கிறோம் பார்க்கும்போது சில சில சாப்டர் ஃபோக்கஸ் நம்ம பண்ணணும். அதாவது ஃபோக்கஸ் பண்ணணும்னா மற்றதை அவாய்ட் பண்ணணும் அர்த்தம் இல்லை, ரொம்ப அதிகமாக இந்த சாப்டரை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ மெக்கானிக்ஸ் இயக்கவியல், தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவியல், ஆப்டிக்ஸ் ஒளியியல், எலக்ட்ரிசிட்டி மெக்கானிசம் மின்காந்தவியல், இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஹைலி ஃபோக்கஸ் பண்ணணும். மாடர்ன் பிசிக்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சாப்டரை இந்த மாடர்ன் பிசிக்ஸ் உங்களுக்கு மோஷன்ஸ், ஒர்க்கு, எனர்ஜி எல்லாத்தையுமே வரும். மெக்கானிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம், எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த எஸ்ஐ யூனிட்ஸு, டைமென்ஷன்ஸு, அதை பற்றி நோட்ஸு, அதுக்கு உண்டான சம்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஞாபகம், நீட் ஃபோக்கஸை நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம், அதிகமாக பண்ணணும் அப்படின்னு ஞாபகம். இது போக நமக்கு எல்லா சாப்டரும் நம்ம நடத்தாம போகிறோம், பட் ஃபோக்கஸ் பண்ணுறதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இது போகும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் கண்டென்ட்டை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.